வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜகவுடைய மாநில செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் இருக்கார்ல, அவர் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தல் மாநில பணிக்குழுவில் ஊடக பொறுப்பாளர் அப்படிங்கிற போஸ்ட்லையும் அவர் இருந்திருக்காரு. அதிலிருந்தும் இம்மீடியட்டாக நீக்கப்பட்டிருக்காரு ஏஎன்எஸ் பிரசாத். நயினார் நாகேந்திரன் கோபத்தோடு இந்த முடிவு எடுத்திருக்காரு. பின்னணி என்ன தெரியுமா? ஏஎன்எஸ் பிரசாத் சமீபத்தில் விஜயை என்டிஏக்கு கூப்பிட்டுருக்காரு. திமுகவை வீழ்த்தணும்னா எதிர்கட்சிகள் ஒன்றாக இருக்கணும், விஜய் என்டிஏக்குள்ளே வரணும், அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு வெளிப்படையாக ஓப்பனாக ஏஎன்எஸ் பிரசாத் பேட்டி கொடுக்க, இதற்காக நயினார் நாகேந்திரன் அவரை இந்த பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்காரு அப்படின்னு செய்திகளில் பார்க்குறோம். விஜயை கூட்டணிக்கு கூப்பிட்டது தப்பு அப்படின்னா அடிக்கடி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் விஜயை கூட்டணிக்கு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சமீபத்தில் கூட சொன்னாங்க, எதிர்கட்சிகள்லாம் உறுதியாக இருக்கணும், உதிரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு தமிழிசை பேசியிருந்தாங்க. ஏன் நயினார் நாகேந்திரன் அவர்களே விஜயை கூட்டணிக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காரு கடந்த காலங்களில். ஆனால் இப்போது நயினார் விஜயை கூட்டணிக்கு ஒருத்தர் கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை பொறுப்பிலிருந்து நீக்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு டிபேட்டும் நடக்குது. அண்ணாமலையை பாருங்கள், டே ஒன்லேருந்தே விஜய் கூட்டணிக்கு தேவையில்லை அப்படிங்கிறதான் டே ஒன்லேருந்தே சொல்கிறாரு. விஜயுடைய கொள்கை வேறு, நம்மளுடைய கொள்கை வேறு, டீயையும் காஃபியையும் எப்படி ஒன்றா ஆற்ற முடியும் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு. அண்ணாமலையுடைய பாதையை பாருங்கள், எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நேரத்துக்கு தகுந்த மாதிரி அண்ணாமலை மாற்றி பேசுனது கிடையாது. தொடர்ந்து சொல்கிறாரு விஜய் கூட்டணிக்கு தேவையில்லை, ஆக மொத்தம் அண்ணாமலை அதிமுகவே கூட்டணிக்கு தேவையில்லை அப்படிங்கிறதான் அண்ணாமலை ஸ்டாண்டு. வேறு வழி இல்லாமல் அதிமுகவுடனான கூட்டணியை சகிச்சுக்கிருக்காரு. பார்த்து ரொம்ப ஆரவாரமெல்லாம் அண்ணாமலை எப்போதும் காட்டலை அதிமுகவுடனான கூட்டணிக்கு. சரி, மேலிடம் முடிவெடுக்கிறாங்க, நம்ம அமைதியாக இருப்போம், கட்சி வளர்வதற்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது பண்ணுவோம், பாஜக வேட்பாளர்களுக்கு கேம்பெயின் பண்ணுவோம் அப்படிங்கிற டிசிஷனில் அண்ணாமலை இருக்கார். எப்பையும் விஜய கூட்டணிக்கு, விஜய் மட்டும் கிடையாது, யாரையுமே அண்ணாமலை கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டது கிடையாது. அப்படி வெளிப்படையாக ஒருத்தங்களை வாங்க கூட்டணிக்கு அப்படின்னு கூப்பிட்டா நம்ம கூட்டணி பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். அதுக்கு எப்பயும் அண்ணாமலை இடம் கொடுத்தது இல்லை. 2024 பாராளுமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகள் இல்லாமல் கூட்டணி அமைச்சார் அண்ணாமலை. அப்பையும் என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் ரிஜிஸ்டர் பண்ணார். அதன் காரணமாக தான் 18 விழுக்காடுக்கு மேலே பிஜேபிக்கு வாக்குகள் கிடச்சிச்சு. அதனால் எப்போதுமே இன்னொருத்தங்களை வாங்க வாங்க கூட்டணிக்கு அப்படின்னு வம்படியாக கூப்பிடும்போது, வழியில் போய் கூப்பிடும்போது நம்மளுடைய கூட்டணி, நம்மளுடைய அணி பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறது மறைமுகமாக மக்கள் மத்தியில் கடத்தப்படும் இந்த செய்தி. ஸோ இதை என்டிஏ தலைவர்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து சொல்கிறோம். நயினார் தமிழிசையெல்லாம் அடிக்கடி விஜயை என்டிஏக்குள்ளே கூப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் விஜய் எந்த ஒரு பிடியும் கொடுக்கவும் மாட்டார். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து சொல்கிறது, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறது தான் விஜயுடைய முதன்மை நோக்கம். திமுகவை வீழ்த்துறது கிடையாது. திமுகவை வீழ்த்துறது தான் நோக்கம், திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது தான் நோக்கம் அப்படின்னா அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்திருப்பார். இவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது விஜயை சுற்றி, என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்திருப்பார். ஆனால் ஸ்டில் அவர் கூட்டணிக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கான காரணம் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறது. அப்படி பிரித்தா திமுகவுக்கு ஈஸி வின்னாக போயிடும். அதனால் விஜய் ஒரு நோக்கத்தோடு தான் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கூட்டணிக்கெல்லாம் வரமாட்டார் அப்படிங்கிறதான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஆனால் அது புரிஞ்சிக்காம பாஜகவுடைய சில தலைவர்களே ஓப்பனாக விஜயை இன்வைட் பண்ணிக்கிருந்தாங்க. அட்லீஸ்ட் இப்போதாவது இந்த டிசிஷன் எடுத்தாங்களே, அது வரைக்கும் நல்லது அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய பார்வையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழக மீடியாக்கள் இப்படி நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. பாஜக கூட்டணிக்குள்ளே விஜய், என்டிஏக்குள்ளே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மீடியாக்கள் சொல்லி வச்ச மாதிரியே செய்திகளை பரப்பிக்கு இருக்காங்க. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனே அதிகாரப்பூர்வமாக அது வதந்தி அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணாமலையும் டீயையும் காஃபியையும் எப்படி ஒன்றா ஆத்துறது அப்படின்னு கேட்டுட்டாரு. இதன் பிறகும் ஹிந்து பத்திரிகை, தமிழக மீடியாக்கள்லாம் இப்படிப்பட்ட செய்தியை பரப்புகிறாங்க. எதுக்காக தமிழக மீடியாக்கள் இப்படி நரேட்டிவை செட் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, விசாரித்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா உண்மை கிடைக்கிது? திமுக எப்படி விஜயை டார்கெட் பண்ணுறாங்க? பிஜேபியுடைய பி டீமு, பிஜேபி தான் விஜயை இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் இயக்குது அப்படின்னு இப்படி தான் விஜயை டார்கெட் பண்ணுறாங்க. அப்போது அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் தமிழக மீடியாக்கள் சொல்லி வச்ச மாதிரியே என்டிஏக்குள்ளே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் மறுத்த பிறகும், பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர் அண்ணாமலை மறுத்த பிறகும் இன்னும் ஸ்டில் இந்த வதந்தியை பரப்பிக்கிருக்காங்க. இது திமுக தமிழக மீடியாக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அசைன்மெண்ட் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் திட்டவட்டமாக சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த செய்திகளை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.